نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن سهل بن سعد رضي الله تعالى عنه قال جاء رسول الله صلى الله عليه وسلم بيت فاطمة فلم يجد عليا في البيت فقال أين ابن عمك؟ قالت كان بيني وبينه شيء إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஆண்கள் பள்ளிவாசலில் முத்திரையை கழிக்கலாமா, பள்ளிவாசல தூங்குறது, இது போன்ற விஷயங்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதே போன்று பெண்கள் வர்றாங்க, பெண்கள் தங்குறதுக்கு அவங்க தூங்குவதற்காக வேண்டி அனுமதிக்கலாமா அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க இருக்கிறோம். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லக்கூடியது, அவங்க சொல்றாங்க, திருமணத்திற்கு செய்வதற்கு முன் குடும்பம் இல்லாத இளைஞராக நான் இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலில் உறங்கக்கூடியவனாக நான் இருந்தேன் என்பதாக அவங்க சொல்றாங்க. அதே போன்று பெண்களுக்குரிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு அரபு கோத்திரத்திற்கு அடிமையாக இருந்த ஒரு பெண்மணி, அடிமை பெண்மணி, பின்னாடி அந்த பெண்மணி விடுதலை செய்யப்பட்டு விடுகின்றார்கள். கருப்பு நிறத்தை சேர்ந்த நீக்ரோவை சேர்ந்த அந்த பெண்மணி தன் கடந்த கால நிகழ்வுகளை பற்றி சொல்லும் பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த பெண்மணி சொன்னது, அந்த முன்னாடி உள்ள எஜமானர்களாக இருந்த அவர்களுடன் நான் இருந்த பொழுது ஒரு சிவப்பு நிறத்துடைய முத்துக்களை அணிந்திருந்து ஒரு குழந்தை இருந்தது, ஆவணங்கள் தங்க நகைகள் போட்டு இருந்தது, அது கலந்துச்சா அல்லது அவங்க விழுந்துருச்சான்னு தெரியல. அந்த மோதிரத்தை பார்க்கும் பொழுது அந்த செயினை, கீழே விழுந்த செயினை பார்க்கும்போது திரும்பி பார்த்தா காணா, கால் கடியில விழுந்துருச்சு. இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு பருந்து வந்தது, அது உணவுன்னு நினைச்சிட்டு அதை எடுத்துட்டு போயிடுச்சு. எடுத்துட்டு போனே இவர்கள் பின்பு தேடி பார்க்கிறாங்க, தேடி பார்த்தனே கிடைக்கல. அங்க தேடி பார்த்து கிடைக்கலன்னு அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்றேன், நான் அந்த நகையை எடுக்கல, ஆனா தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன். அப்புறம் அவங்க சொல்ல, அவங்க கேட்கல, என்னை எல்லா விதமாகவும் சோதனை செய்தார்கள். தலையில வச்சிருப்பாங்களா, கையில வச்சிருப்பாங்க, காலில் வச்சிருப்பாங்க, என்னுடைய ஆடைகள், அந்த உறுப்புகள் கண்டிவர்கள் சோதனை செய்தார்கள். அப்படியே குறிப்பிட்டாங்க இந்த பெண்மணி. இந்த அளவுக்கு எனக்கு சோதனை செய்து பார்த்த பொழுது, அப்ப எந்த பருந்து தூக்கி சென்றதோ அதே இது கொண்டு வந்து அதே போல அவங்க கால் கட்டில கொண்டு வந்து போட்டுச்சு. அது உணவு இல்லைன்னு தெரிஞ்சவனா பல இடம் கொண்டு வந்து போட்டுச்சு. இது அல்லாஹ்வுடைய செயல். அப்ப இதை சொல்லிட்டு இருந்த பெண்மணி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்கின்றேன், இது அல்லாஹ் செய்த ஒரு இது, இவங்க கொண்டு வந்து போட்டது. அதை பார்த்த உடனே அதற்கு பின்னால் தான் நான் என்ன செஞ்சேன், பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தை தழுவிக் கொண்டேன், இது ரப்புடைய ஏற்பாடு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் அவருடைய சூழ்நிலையில் யாரும் இல்லை, ஒரு அடிமை பெண்ணாக இருந்தவங்க இப்ப விடுதலை செய்யப்பட்டு இருக்காங்க. இந்த பெண்மணி பள்ளிவாசலின் கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டு அந்த கூடாரத்தில் இவர்கள் தங்கியிருந்தார்கள். வயது சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது
என்னை வந்து அடிக்கடிக்கா பார்க்கும்போது இதை ஒரு கவிநடையாகவே பார்த்து சொல்லுவார்கள். அப்பதான் நான் கேட்டு என்னம்மா இந்த பாட்டை படிச்சுக்கிட்டே இருக்குன்னு, அப்ப அதுக்குரிய விளக்கத்தை சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ஆக அவர்கள் பெண்களுக்கு பள்ளிவாசலினுடைய உள்ளே தங்க வைப்பதற்கு என்பது அனுமதி இல்லை. அருகாமையில் அப்படி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படின்னா அவர்களுக்கு அதற்கு அருகாமையில் ஒரு இடங்களை நாம் தேர்வு செய்து அமைத்து கொடுப்பது, அவர்கள் தங்க வைப்பது என்பது தவறு இல்லை என்பது விளங்குகின்றது. ஆண்கள் பள்ளிவாசலிலே உறங்கலாம். அவங்க சொல்லக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை பற்றி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை அவருடைய மகளார் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய இல்லத்திற்கு வர்றாங்க. அங்க அலி ரலியல்லாஹு தஆலா காண அப்ப ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, உன் பெரிய தந்தையின் மகன் எங்கே என்று கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க எங்க அப்படின்னு. அப்ப பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, எனக்கும் அவருக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. கணவன் மனைவிக்கு மத்தியில சிறிய ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டது. அதனால அவர் கோபித்துக் கொண்டு போயிட்டாரு, வெளியே போயிட்டாரு அப்படின்னு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா அது ஒரு கவிநடையில் பாட்டு படிக்கின்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. பெண்கள் எல்லாம் கவரக்கூடியவர்கள், ஆண்களை அவர்கள் வசீகரப்படுத்தி இழுத்து விடுகின்றார்கள் என்பதாக கவிநடை படிக்கும் பொழுது அப்ப உள்ள இருந்து பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, பெண்கள் எல்லாம் மலர்களை போன்றவர்கள், அவர்களை கசக்கி விடுவதற்குத்தான் பார்க்கின்றார்கள் ஆண்கள் என்பதாக எதிர்முனையாக ஒரு கவிப்பாடலை படித்து விடுகின்றார்கள். என்ன பாத்திமா எனக்கு நீங்க எதிர்பார்ட்டா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா கோச்சிட்டு போயிட்டாங்க. இந்த சமயத்துல தான் ரசூலுல்லாஹி வந்தாங்க. வந்த உடனே கேட்கிறாங்க. கேட்ட உடனே அப்ப சில சஹாபாக்கள் சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா எங்க இருக்காங்கன்னு நீங்க பார்த்து வாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. போறாங்க, போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம் அலி ரலியல்லாஹு தஆலா வந்து பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க, பள்ளிவாசல கருத்து உறங்கிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப பள்ளிவாயில்கள் இருந்தது மண் தரையாக இருந்தது. போறாங்க ரசூலுல்லாஹி வேகமாக போறாங்க. வேகமாக போய் இருந்து சொல்றாங்க, யா அபா துராப், ஓ மண்ணின் மைந்தனே, எழுங்கள் என்பதாக சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு தஆலா குட்டையா இருக்கக்கூடியவங்க துள்ளி குதித்து எழுந்தார்கள். எழுந்து வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டிப்பிடிச்சிட்ட என்ன ரசூலுல்லாஹி அபா துராப் என்று சொல்லிவிட்டார்கள், மண்ணின் மைந்தன் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை சந்தோஷப்பட்டு அது பெருமையாக சொல்வார்களாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எதிர்மறையாக படித்த பாட்டிற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டார்கள். என்னுடைய மகளை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இதுதான் ஒரு தந்தை செய்யக்கூடிய விஷயம். கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனைகளை தான் உள்ளே புகுந்தாலும் அங்கே சுமூகமான முறைகளில் முடிவெடுக்கப்பட்ட அவர்களுக்குள் இணக்கத்தை ஏற்படுத்தி வைக்க வேண்டும் என்பதும் நடந்தது. அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வகுப்பில் வந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கோச்சுக்கிட்டு கூட எங்க போனாங்க, பள்ளிவாசலுக்கு தான் போனாங்க. பள்ளிவாசலில் சென்றுதான் அங்கேதான் அவர்கள் நித்திரை அங்க போய் படுத்து உறங்கினாங்க, தூங்கினாங்க. அப்ப ஆண்கள் அது போன்ற சமயங்களில் பள்ளிவாசல்கள் வந்திருந்த அவர்களுடைய நிம்மதியை அடைவதற்காக வேண்டி பள்ளிவாசல் வந்து நித்திரையை கழிப்பது தவறு இல்லை. ஆனால் பெண்களுக்கு உள்பள்ளியில் இருந்தோ உள்ளே இருந்து இவர்கள் நித்திரை கழிப்பதற்கோ என்பது கூடாது. அவர்களுக்கு கூடாரம் அமைத்து தர வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்க முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு மாக்கி அருள்வானாக. வாஹர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون
வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.